பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31 அதிகாரம் வசனம் 14-15. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். மிகுந்த நெருக்கம், மிகுந்த போராட்டம், அதன் மத்தியில் தாவீது நம்பிக்கையோடு சொல்கிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி, உங்களுக்கு ஃபியூச்சரே இல்லை, நீங்க படிக்கிற இந்த படிப்புக்கு பெரிய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க போறதில்லைன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க என்னதான் பிரயாசப்பட்டு என்ன நடக்குது, எல்லா இடத்துல இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புறாங்க. உங்களுக்கே சில வேளையில யோசனையா இருக்குது, நான் நல்லா வந்துருவேனா, நான் செழிச்சிருவேனா. தாவீது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை சுற்றிலும் என் ஜீவனை எடுக்கும்படியாய் வருகிறாங்க. அந்த சூழ்நிலையில தாவீது சொல்றாருங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு எந்த நெருக்கம், எந்த சூழ்நிலை சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உங்களை நம்பி இருக்கிறேன். என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்குது. இதை சொல்லிக்கொண்டே இருந்து சங்கீதம் 31:14-15 வசனத்தின்படி, ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது, உங்க சித்தத்தின்படி நடத்துங்க, உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. பாதைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எதிர்பாராத டைவர்ஷனை ஆண்டு கொண்டு வர போறார் பாருங்க. எதுவுமே மாறாது. 10 வருஷம் இந்த இடத்துல மாறுதலே வரல, உங்களுக்கு மாறுதல் வருதான்னு கேட்கறாங்க. நோட் மை வேர்ட். ஒரு சில இடத்துல சொல்றாங்க 10 வருஷமா மாற்றமே இல்லைங்க, நீங்க உங்களுக்கு மாற போகுதான்னு சொல்றாங்க. உங்களுக்கு மாற்றம் வரும். 20 வருடம் 25 வருடங்கள் நான் வேலை செய்த ஒரு இடத்துல 18 வருஷம் ஒரு மனிதனை மாற்றவே முடியல, மாற்றங்கள் வரவே இல்லை. அவர் அசைக்கவே முடியாதுனாங்க. ஏசப்பாவுடைய கிருபையில, கர்த்தருடைய தயவுல 18 வருஷம் அசைக்க முடியாது இருந்த ஒரு இடத்துல கர்த்தருடைய கிருபையினால காரியங்கள் மாற்றப்படும்படியா தேவனை பயன்படுத்தினார். காரணம் என்ன தெரியுங்களா? என் காலங்கள் அவர் கரத்தில் இருந்தது. அந்த மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து சில காரியங்களை எனக்கு பயிற்றுவித்து அடுத்த நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தினார். என் லைஃப்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? இதே நிலைமையில் நான் இருந்துருவேன் நினைக்கிறீங்க பாத்தீங்களா? என் காலங்களை அவர் கரத்தில் இருக்குன்னு கொடுங்க. நீங்க எதிர்பார்க்காத டைவர்ஷனை, ஆனா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்க சித்தம் 100% நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிச்சு பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத டைவர்ஷனை கொண்டு வருவார். நீங்க எதிர்பார்க்காத நிலைகளுக்கு உங்களை மடன்னு கர்த்தர் உயர்த்துவார். என்னுடைய பிசினஸ் கேரியர்ல கர்த்தர் அப்படித்தான் மகிமையான உயர்வுகளை மடன்னு கொண்டு வந்தார். ஏன் தெரியுங்களா? என் காலங்கள் உங்க கருத்தில் இருக்குதுப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். 100% சரண்டர். அதே சரண்டர் தான் அவர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுதும் அவர் கரத்துல கொடுத்திருக்கிற. இன்றைக்கு இந்த ரெகோபோத் ஊழியத்துல கர்த்தர் செய்கிற காரியங்கள் மகிமையான காரியங்கள். இந்த முதல் வருடத்தில் ஆண்டு கொடுத்திருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ, மகிமையான பிரேக் த்ரூ. ஏன் தெரியுங்களா? எங்க காலங்கள் உங்க கரத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். மகிமையை நடத்துகிறார், உங்களை நடத்துவார். அப்பா சமூகத்தில் சொல்லுங்க, சங்கீதம் 31:14-15 படி, நானோ கர்த்தாவே உங்களையே நோக்கி பார்க்கிறேன், காலங்கள் உமது கரத்தில் இருக்குது, நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. அதிசயமா கர்த்தர் உங்களை நடத்த போறார். நீங்க எதிர்பார்க்காத டைவர்ஷன் உங்களுடைய பாத்துல வரப்போகுது. உங்க வழியில அற்புதமான ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொடுக்க போறார். மகிமையின் மேல உங்களை மகிமை அடை செய்ய போறார். God bless you.